ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திலாக் டேக். உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோன் வந்து சார்ஜ் ஆகாத ஒரு ப்ராப்ளத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்களா? அப்போ கண்டிப்பாக இது உங்களுக்கான வீடியோ. ஏன்னா நம்ம ஃபோன் வந்து சார்ஜ் ஆகாட்டி அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தர போகிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். கண்டிப்பாக நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை தாங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற லைக் சப்ஸ்கிரைப் எனக்கு பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்க போகுது. அதாவது நம்ம ஃபோன் வந்து சார்ஜ் ஆகுது, சார்ஜ் ஆகாமல் இல்லை, ஆனால் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜில் மேலே சார்ஜ் ஆக மாட்டேங்குது. எக்ஸாம்பிளாக 80% மேலே சார்ஜ் ஆகலை, 90% மேலே, இல்லாட்டி 95% மேலே. இப்படி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்களா இருந்தால் உங்கள் ஃபோனில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக செட்டிங்ஸ் உள்ள போங்க. செட்டிங்ஸில் பாருங்கள், பேட்ரி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் இங்கே நீங்கள் பார்க்கலாம் பவர் சேவிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன். மோஸ்ட்லி பவர் சேவிங்கில் நீங்கள் போட்டு வச்சுருப்பீங்களா இருந்தால் பவர் சேவிங் எனேபிளில் இருக்குமாச்சுன்னா நீங்கள் ஒருக்க வந்து டிசபிள் பண்ணுங்கள். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து பவர் சேவிங்கில் இருக்கும் போதும் இந்த மாதிரி சார்ஜ் ஆகாத இஷ்யூஸ் வந்து நமக்கு ஃபேஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக இங்கே பாருங்கள், இப்போ எல்லா ஆண்ட்ராய்ட் ஃபோன்லேயுமே பேட்ரி ப்ரொடெக்ஷன் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் வந்து அவைலபிளாக இருக்குது. அதாவது நம்ம பேட்டரியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு தான் இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எனேபிளில் இருக்குமா இருந்தால் டேர்ன் ஆஃப் பண்ணுங்க. ஏன்னா இந்த ஆப்ஷன் எனேபிளில் இருக்குமா இருந்தால் இதில் தான் வந்து பாருங்கள், நீங்களே பார்க்கலாம் 80% அப்படின்றது ஒன்று ஒரு எனேபிளில் இருக்குது. இல்லாட்டி உங்கள் ஃபோன் 85% மேலே சார்ஜ் ஆகாமல் 90 இப்படி இருக்குமா இருந்துச்சுன்னா இந்த ஆப்ஷன் தான் ஒன்று பண்ணியிருக்கு. ஏன்னா இந்த ஆப்ஷன் ஒன்றில் இருக்கும் போது தான் இந்த குறிப்பிட்ட பர்சன்டேஜுக்கு மேலே சார்ஜ் ஆகாமல் இருக்கும். ஸோ இது பேசிக் அப்படின்ற ஆப்ஷனில் இருக்குமா இருந்தால் எந்த இஷ்யூமே இல்லை, 100 வரைக்கும் சார்ஜ் ஆகும். ஆனால் மேக்ஸிமமில் இருந்து இந்த பர்சன்டேஜ் எனேபிள் இருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சார்ஜ் ஆகாது. நீங்கள் வந்து பேசிக் அப்படின்ற மோடுக்கு போட்டுருங்க. போட்டுட்டு இந்த பேட்டரி ப்ரொடெக்ஷன் ஒன்றில் இருக்குமா இருந்தால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. இல்லாட்டி உங்களுக்கு 100% சார்ஜ் ஆகணும், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா இந்த பேட்டரி ப்ரொடெக்ஷனை வந்து ஆஃப் பண்ணி யூஸ் பண்ணுங்கள், எந்த இஷ்யூமே இல்லை. ஸோ இப்படி எனேபிள் பண்ணும் போது டேர்ன் ஆஃப் பண்ணும்போது கூட நம்ம ஃபோன் கண்டிப்பாக 100%க்கு சார்ஜ் ஆகும். உங்களால் வந்து சார்ஜ் ஆகாத ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் ஆகுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ஒர்க் அவுட் ஆகுச்சுன்னு சொல்லுங்கள். ஒர்க் அவுட் ஆகலைனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து என்ன அப்படின்றத வந்து ஹெல்ப் பண்ணி உங்களுக்கு இஷ்யூவை நான் சால்வ் பண்ணி தரேன். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டு போங்க. தேங்க்யூ.